ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடாய் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ரொம்பவே சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் வெல்லம் சேர்த்துட்டு கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம பாகு எதுவும் காய்ச்சணும்னு தேவையில்லை. அந்த வெல்லத்தை மட்டும் கரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். வெல்லத்தை லோ ஃப்ளேமில் வச்சே கரைச்சி எடுத்துக்கலாம். அப்படின்னா தான் உங்களுக்கு டேஸ்ட் அப்படியே இருக்கும். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் தூசி இருக்குங்கிறனால தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1.5 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் வெல்லம் கரெக்டான இனிப்பாக இருக்கும். கூடவே 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் சின்ன சின்ன பீசஸாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டை ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை கொஞ்சம் மட்டும் இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சேர்த்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் இருக்கிற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது மீதமாக இருக்கிற வெள்ளைப்பாகையும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தோசை மாவோட கெட்டியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போது மாவு திக்காக இருக்குங்கிறனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். மாவு நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு குழிக்கரண்டியில் மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றிட்டு அந்த எண்ணெயை மேலே தெளித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பூரி மாதிரி உப்பலாக வரும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி உப்பி வருதுன்னு. இது உங்களுக்கு கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடும். அதனால் ஒன்று ஒன்றா ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போது லைட்டாக ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ரொம்பவே ஹெல்த்தியாக அந்த ஸ்நாக்ஸ் பண்ணி முடிச்சிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கோதுமை மாவில் செய்கிற மாதிரியே இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது 2 பக்கம் வெந்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரியே ஒவ்வொரு அப்பமாக ஊற்றி எடுத்துக்கலாம். அப்போ ஊற்றுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் நல்லா கரை கட்டி வரும். அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் மாவு கரைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். பாருங்கள் எப்படி உப்பி வருதுன்னு. முட்டைக்கு பதிலாக நீங்கள் வாழைப்பழம் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இது அப்பத்தை இந்த தேங்காய் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே க்ரன்ச்சியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது எல்லா அப்பங்களையும் ஊற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே இந்த ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கடாய் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.